திரௌபதி வாழ்க்கையில் இருந்து பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? வாருங்கள் பார்க்கலாம். குருஷேத்திர போர் முடிந்த பிறகு திரௌபதி அஸ்தினாபுரத்தை சுற்றி பார்க்கிறாள். அனாதை குழந்தைகளும் கணவனை இழந்த பெண்களுமாக இருந்த அஸ்தினாபுரத்தின் நிலை கண்டு கண் கலங்கினாள். அந்த நேரத்தில் அங்கு வந்த கிருஷ்ணரிடம் ஓடிச் சென்று, இந்த மக்களின் நிலைமைக்கு நான் தான் காரணமா என்று கேட்டு கதறி அழுதாள். நீ மட்டும்தான் காரணம் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் நீயும் ஒரு முக்கிய காரணம். உன் சுயம்வரத்தின் போது கர்ணனை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவனை ஏற்க மறுத்ததோடு நிறுத்தி இருக்க வேண்டும். அதை விடுத்து அவையில் அனைவர் முன் அவன் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன் என்று கூறி அவனை அவமரியாதை செய்திருக்க கூடாது. அடுத்து குந்தி உன்னை ஐவருக்கு கணவனாக இருக்கும்படி கேட்டபோது ஒரு பெண் ஐவருக்கு கணவனாக இருப்பது சாத்தியமில்லை என்று திட்டவட்டமாக கூறி மறுத்திருக்க வேண்டும். மாறாக நீ ஏற்றுக்கொண்டதன் விளைவாக வாழ்வில் நீ எத்தனை கேலி பேச்சுக்களையும் அவச்சொற்களையும் கேட்க நேர்ந்தது. அடுத்து துரியோதனன் உன் அரண்மனைக்கு வந்த போது, அவன் தவறி தண்ணியில் விழுந்த போது, பார்வை அற்றவர்களின் மகன்களும் குருடர்கள் போலும் என்று கூறி அனைவர் முன்னிலையிலும் அவனை அவமானம் செய்தது மாபெரும் தவறு. அதனாலேயே நீ அவையில் அனைவர் முன் துச்சாதனனால் மானபங்கம் பட நேரிட்டது. நாம் பேசும் வார்த்தைகளே நம் தீய விளைவுகளுக்கு காரணமாகிறது. நான் மேற்கூறிய உன் செயல்களை நீ தவிர்த்து இருந்தால் இந்த போர் நிகழ்ந்திருக்காது. குறைந்தபட்சம் நிலைமை சற்று மாறி இருக்கலாம் என்று கூறினார். ஆகையால் பெண்களே, நம் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை காயப்படுத்தும் வார்த்தைகளை அறவே கூறக்கூடாது. அதுவும் அவையில் பலர் முன்னிலையில் ஒருவரை அவதூறாக பேசினால் அதன் பின் விளைவு பயங்கரமாக இருக்கும். எனவே பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயம் நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படும் போதும், சாத்தியமே இல்லாத ஒரு செயலை செய்ய சொல்லி ஒருவர் வற்புறுத்தும் போதும், பெண்களுக்கே உரிய நுண்ணறிவை பயன்படுத்தி உடனேயே அந்த இடத்திலேயே மறுத்துவிட வேண்டும். மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காகவோ அல்லது அவர்கள் ஏமாற்றம் அடைவார்களோ என்றெல்லாம் யோசித்து நமக்கு ஏற்புடையதாக இல்லாத ஒரு செயலை செய்து சிக்கலில் மாட்டிக்கொண்டு நாம் அல்லல் படக்கூடாது. நம் வாழ்வும் நமக்கு முக்கியம்.